ஒரு தொகுதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 கோடி ரூபா ப்ளஸ் புஷி ஆனந்துக்கு தனியாக 1 கோடி ரூபா. இதை வந்து கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து சீட்டு. இல்லை எம்எல்ஏ சீட்டுக்கா இல்லை பதவி இது பொறுப்புகளுக்கும் தான். நெல்லையோடைய ஒரு பொறுப்பாளரில் இருந்தவர் ஒருத்தர் முக்கியமான ஆள் என்ன பண்ணியிருக்காப்புலன்னா, தனக்கு தெரிஞ்ச ஆட்கள் இருப்பாங்கல்ல, இந்த ஒன்றியம் வட்டம் இந்த மாதிரியான போஸ்டிங் எல்லாத்துக்குமே காசு வாங்கி புஷி ஆனந்தை கொடுத்துருக்காப்புல. கொடுத்துட்டு இங்கே பனையூரில் தான் வந்து தங்கியிருந்திருக்காரு. தங்கியிருந்து ஒரு கட்டத்துக்கு மேலே புஷி ஆனந்த் எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணாத ஒரு விரக்தி, அந்த ஒரு கடும் மன நெருக்கடி தான் வந்து அவருடைய இறப்புக்கு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. நிறைய பேருக்கு வந்து என்ன ஒரு இதுனா, புஷி ஆனந்த் பண்ணுறதெல்லாம் விஜய்க்கு தெரியறதில்ல, விஜய் வந்து அவர்கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிட்டு இவர் வாட்ச் பண்ணிட்டு இருக்காருன்னு. ஆனால் இப்போ அந்த தோழர்கிட்ட பேசும்போது தான் தெரியுது விஜய்க்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. இப்போ 15 கோடி 16 கோடி வாங்கக்கூடிய ஒரு சீட்டுக்கு 16 கோடி வாங்கக்கூடிய ஒரு கட்சி இவங்க ஒருவேளை ஆட்சிக்கு வந்தாங்கன்னா அது திமுக விட மிக மோசமான ஆட்சியாக இருக்கும். நீ களத்துக்கு வரமாட்ட, உனக்கு கீழே இருக்கிறவன் தப்பு பண்ணுறான்னு உனக்கு தெரியும். அப்போ அவனையும் வந்து நீ வந்து போஸ்டிங்கை விட்டு தூக்கிட்டு, இல்லை அவனை நீ வந்து ரசிகர் மன்றத்தை பார்த்துக்கப்பா, கட்சிக்கு வந்து நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி இல்லை வேற ஆளை கூட நியமிக்கலாம், இல்லை தானே நேரடியாக கட்டுப்பாட்டில் எடுக்கலாம். ஆனால் அதுக்கான எந்த ஒரு இதுவும் இல்லை. விஜயை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, விஜய் பண்ணக்கூடியது சோம்பேறித்தனமான ஒரு அரசியல். வீக்கெண்ட் பார்ட்டின்னு கூட விமர்சிக்கிறாங்க. நீங்கள் விஜயை பொறுத்த வரைக்கும் ஸ்டில் வந்து என்ன அப்படின்னா, அவருக்கு அரசியல் முதிர்ச்சின்றது கிடையவே கிடையாது. நீங்கள் முழு நேரம் அரசியல் தான் இந்த சினிமாவை முடிச்சுட்டு இப்போ ஷூட்டை முடிச்சுட்டு நீ களத்துக்கு வந்து நிற்க வேண்டியதானே. களத்துக்கு வர்றதே ஏதோ ஒரு விஷயம் தட்டுக்கிட்டே இருக்கு. யாருன்னா புஷி ஆனந்தா, வேற யாரும் கிடையாது. என்ன சொல்கிறாப்புனா, நீங்கள் வந்து ஒரு பெரிய கல்ட்டு, நீங்கள் வந்து அடிக்கடி மக்களை பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இது இருக்காது. வாரத்தில் ஒரு வாட்டி அவங்க முன்னாடி நின்று பேசுங்க, அவங்களுக்கு வேற வழி இல்லை, நமக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்ற மாதிரியான இமேஜ் பில்டப் செய்யப்படும். விஜய்மே பார்ட் டைம் அரசியல்னு சொல்கிறாங்கல்ல, கிட்டத்தட்ட விஜய் வந்து ஒர்க்கிங் ஆஸ் அ ஃப்ரீலான்சர் ஃபார் டிவிக்கு, அவ்வளோதான். ஏன்னா அவருக்கு கொடுக்கப்பட்ட இது என்னென்னா, சனிக்கிழமை 16 நாள் வந்து போய் பேசுங்க. அப்போ மற்ற நாள் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போ 16 இடத்துல அவர் அதிகபட்சம் பேச போகிறதுன்றது ஒரு 15 நிமிஷம், அவ்வளோதான். அரை மணி நேரம்னு வச்சுட்டா கூட 8 மணி நேரம் தான் வரும். இப்போ 8 மணி நேரம் 3 மாதத்தில் 8 மணி நேரம் தான் பேசுகிற அளவுக்கான கண்டென்ட் தான் இருக்கா? எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் விஜய் பேசின விஷயத்தையோ இல்லை விஜயோடைய அரசியல் கட்சியை தாக்கியோ தானே பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ விஜய் சுற்றி தானே தமிழ்நாடு அரசியல் இப்போ மாறக்கூடிய சூழல் இருக்கிற மாதிரி தெரியும். திமுக பயப்படுது, இல்லை மற்ற கட்சிகள் பயப்படுதுன்றது விஜய்க்கே நல்லா தெரியுது. அப்போ விஜய் இறங்கி அடிச்சாப்புலன்னா தான் இன்னும் அது ஆக்ரோஷமாக இருக்கும். நான் தான் எல்லா தொகுதியிலும் நிற்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் ஓட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்போ அந்த மாதிரி ஓட்டு விட போகுது. நீங்கள் அப்போ கடைசி வரைக்கும் களத்துக்கே வர மாட்டீங்களா? நீங்கள் வந்து நான் ரேம்ப் வாக் பண்ணுவீங்களா, ஃபேஷன் ஷோ மாதிரி? இந்த விஜயை ஃபாலோ பண்ணுறவங்க யார் அப்படின்னா, நீங்கள் இதுலேயே நல்லா புரிஞ்சுக்கலாம் ஏன் வந்து விஜய்க்கு வரக்கூடிய ஆடியன்ஸ் எல்லாருமே ஓட் பேங்காக மாற மாட்டாங்க அப்படின்றத ரொம்ப கிளியராக சொல்கிறேன். அப்படின்னா அவங்க எல்லாருமே ரசிக மனப்பான்மையில் இருக்கவங்க. அவங்க விஜய் படம் வந்து வாங்கி பிளாக்ல 2000 இல்லை 3000 பிளாக்ல டிக்கெட் வாங்கி பார்க்கக்கூடிய ஆட்கள். சமூக புரிதலோ அரசியல் புரிதலோ இல்லாமல் விஜய், எங்கள் அண்ணன் விஜய் நிற்கிறாப்புல, அவருக்காக நான் இப்போ கூட ரீசெண்டாக இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட ஒரு இது பார்த்தேன். ஒருத்தர் வந்து விஜய் ரசிகர் ஒருத்தர் லிப்ஸ்டிக் போட்டு கிஸ் பண்ணி 2000 வாட்டி கிஸ் பண்ணி ஏதோ ஒரு ரெக்கார்ட் மாதிரி பண்ணியிருக்காப்புல. ஸோ இப்போ இந்த மாதிரி வெறித்தனமான ரசிகர்கள் ஓட்டு போடுவாங்க. ஆனால் நடக்கக்கூடிய பிரச்சனை தெரிஞ்சவன் இருக்கான்ல, அவன் வந்து யோசிப்பான். விஜய் வந்து ஒரு பிராண்டு, விஜய் வந்து ஒரு கல்ட்டு, விஜய் வச்சே நம்ம வந்து ஜெயிச்சிடலாம் நினைக்கிறது இருக்குல்ல, அது வந்து கண்மூடித்தனமான நம்பிக்கைன்ற. மதுரை கிழக்கு நான், மதுரை மேற்கு நான் அப்படின்னு சொல்லும்போது வந்து பயங்கரமான சவுண்ட்ஸ் வரும். ஆனால் அந்த சவுண்டு முழுக்க ஓட்டாக மாறாது. அக்னி நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் ராணி கார்த்தி அவர்கள். அவர்களும் பல்வேறு வகையிலான கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம். வணக்கம். இப்போ வந்து மக்கள் முன்னாடி வந்து விஜய் பேச போகிறாரு, மக்களை நேரடியாக சந்திக்க போகிறாரு, எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை, மக்கள்கிட்ட பொறுத்த வரைக்கும் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நல்லாவே இருக்கும். இப்போ எப்படி நீங்கள் இந்த மதுரையில் எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி தான் விஜய்க்காக ஒரு பெரும் கூட்டம் திரளப்போகுதுன்றது ஒவ்வொரு இடத்துலையும் கன்ஃபார்மாக நடக்கும். ஆனால் என்ன சிக்கல் அப்படின்னா, ஒட்டு மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் பேசுகிறது அப்படிங்கிறது இப்போது 16 இடம் அறிவிச்சிருக்காங்க டிசம்பர் 20 வரைக்கும். இப்போ 16 இடத்துல அவர் அதிகபட்சம் பேச போகிறதுன்றது ஒரு 15 நிமிஷம், அவ்வளோதான். அரை மணி நேரம்னு வச்சுட்டா கூட 8 மணி நேரம் தான் வரும். இப்போ 8 மணி நேரம் 3 மாதத்தில் 8 மணி நேரம் தான் பேசுகிற அளவுக்கான கண்டென்ட் தான் இருக்கா? தமிழ்நாட்டில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, திமுக பயப்படுது இல்லை மற்ற கட்சிகள் பயப்படுதுன்றது விஜய்க்கே நல்லா தெரியுது. அப்போ விஜய் இறங்கி அடித்தாப்புலன்னா தான் இன்னும் அது ஆக்ரோஷமாக இருக்கும். ஒவ்வொரு பிரச்சனையும் பற்றி பேசணும். இன்னொன்று, இவர் பேச போகிற இடத்துல ஸ்கிரிப்ட் கொடுக்குற இடத்துல ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, அந்த ஸ்கிரிப்ட் கொண்ட ஒரு 11 பேர் கொண்ட குழு இருக்குது. இப்போ அவங்க கொடுக்குறது எல்லாமே ஜென்ரல் ஸ்கிரிப்டாக இருக்குது. அது உங்களுக்கு எடுபடாது.
இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ மதுரையில் பேசினப்போ எய்ம்ஸை பற்றி பேசவே இல்லை. எய்ம்ஸ் வந்து எவ்வளோ முக்கியமான பிரச்சனை. நீங்கள் ஒரு உதயநிதி வந்து ஒத்த செங்கலை வச்சு 40 தொகுதியை தூக்குனாப்புல அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை. அப்போ ஏன் வந்து இன்னும் தொடங்கலை? இப்போ வரைக்கும் அந்த இது கான்கிரீட் சுற்றுச்சுவர் மட்டும்தான் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சுற்றுச்சுவர் மட்டும்தான் போட்டிருக்காங்க. அப்போ அதை பற்றி ஏன் பேசலைன்றது இருக்குது. இப்போ இன்றைக்கி திருச்சியில் பேச போகிறாரு அப்படின்னா திருச்சியோடைய பிரச்சனை என்னன்றது லோக்கலாக ஒர்க் பண்ணி தெரிஞ்சிருக்கணும். அப்படி வந்து ஒர்க் பண்ணவே இல்லை. இப்போ இந்த நேர்காணலுக்கு வரதுக்கு முன்னாடி தெரிஞ்ச தொடர் ஒருத்தட்ட பேசிகிட்டு இருந்தால் மணிகண்டன்னு பேர். அவர் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் முக்கியமான எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ண ஒரு ஆள். அதனால் இப்போ வரைக்கும் நிறைய கேஸு வழக்குகளை சந்திச்சிட்டு இருக்கிறவர். அவர் வந்து புலம்பி தீர்த்துட்டார். என்னென்னா நீங்கள் ஒரு தொகுதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 கோடி ரூபா ப்ளஸ் புஷி ஆனந்துக்கு தனியாக 1 கோடி ரூபா இதை வந்து கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து சீட்டு. இப்போ காசு கொடுக்குறவங்களுக்குலாம் சீட்டு. நீங்கள் பிஜேபியில் கூட இப்படி கிடையாது. பிஜேபியில் கூட நீங்கள் ஓரளவுக்கு லோக்கல் ஃபேமாக இருக்கணும், உங்களுக்கு நீங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்கணும், ஒரு முகம் இருக்கணும், ஒரு ஐடென்டிட்டி இருக்கணும்னு. ஆனால் இங்கே காசு கொடுத்தா வந்து உங்களுக்கு வந்து சீட்டு அப்படிங்கிற ஒரு பணம் கொடுத்தா தான் சீட்டு கொடுக்குற ஒரு நிலைமை தான் இப்போ டிவிக்கில் இப்போ அப்படி தான் இருக்குது. இவர் அதனால தான் வெளியே எம்எல்ஏ சீட்டுக்கா இல்லை பதவி இது பொறுப்புகளுக்கும் தான். நீ ஒன்றும் இல்லை, சஜின்னு ஒருத்தர் இறந்தார், உங்களுக்கு தெரியுமா அப்படின்றது தெரில. ஏன்னா பெருசாக அது பேசப்படவே இல்லை. நெல்லையோடைய ஒரு பொறுப்பாளரில் இருந்தவர் ஒருத்தர் முக்கியமான ஆள் என்ன பண்ணியிருக்காப்புலன்னா தனக்கு தெரிஞ்ச ஆட்கள் இருப்பாங்கல்ல, இந்த ஒன்றியம் வட்டம் இந்த மாதிரியான போஸ்டிங் எல்லாத்துக்குமே காசு வாங்கி புஷி ஆனந்த்கிட்ட கொடுத்துருக்காப்புல. கொடுத்துட்டு இங்கே பனையூரில் தான் வந்து தங்கியிருந்திருக்காரு. தங்கியிருந்து ஒரு கட்டத்துக்கு மேலே புஷி ஆனந்த் எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணாத ஒரு விரக்தி, அந்த ஒரு கடும் மன நெருக்கடி தான் வந்து அவருடைய இறப்புக்கு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி ஒரு காசு வாங்குகிற விஷயம் இதில் கொடுமை என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து என்ன ஒரு இருக்குன்னா புஷி ஆனந்த் பண்ணுறதெல்லாம் விஜய்க்கு தெரியறதில்ல. விஜய் வந்து அவர்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு இவர் வாட்ச் பண்ணிட்டு இருக்காருன்னு. ஆனால் இப்போ அந்த தோழர்கிட்ட பேசும்போது தான் தெரியுது விஜய்க்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. ஆனால் என்னென்னா ஏதோ ஒரு வகையில் அவர் கண்ட்ரோல் எடுக்க முடியும் நம்புறாரா, இல்லை வேறு ஏதாவது இல்லை இருந்துட்டு போட்டு காசு தானே வாங்குறாங்க எல்லா இடத்துலையும் அதான் நடக்குதுன்னு சொல்லி ஏதோ ஒன்று வந்தால் ஓகேன்னு நினைக்கிறாரான்றது தெரியல. ஆனால் அந்த கட்டமைப்புன்றது மேலேருந்து கீழே வரைக்கும் பிரச்சனையாக இருக்குது. இப்போ நீங்கள் சனிக்கிழமை பண்ணுறதோடைய பிளான் என்னென்னு பார்த்தோம்னா இப்போ சனிக்கிழமை ஈவினிங் எப்படி வந்தாலும் ஒரு 10-15 நிமிஷம் பேசுவாப்புல, குட்டி கதை சொல்லுவார், அரசு விமர்சித்தார்னா அடுத்த நாள் என்ன சண்டே எல்லாருமே ஃப்ரீயாக இருக்கக்கூடிய டைம். சோஷியல் மீடியாலாம் ஃபுல்லாக ட்ரெண்டிங்கில் இருக்கும். இன்னொன்று அந்த வீக்கில் நடந்த விஷயம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பேசலாம். இதுதான் அந்த ஸ்ட்ராட்டஜி. இன்னொன்று ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்க நிறைய பேர் வருவாங்க, அவங்கள கவர் பண்ணலாம். கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நடந்த இந்த வாக்காளர் முகாம்கள் இருக்கு இல்லையா, தேர்தல் எலெக்ஷன் கமிஷன் நடத்தின முகாம்களில் நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதில் டிவிக்கோட இன்ஃப்ளூயன்ஸும் இருக்குது, அதை வந்து மறுக்க முடியாது. ஆனால் நீங்கள் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 7 to 10% ஓட் பேங்க் வாங்கலாம். ஆனால் இப்போ இவர் என்ன நினைக்கிறாப்புலன்னா கூட இருக்கிறவங்க எல்லாரும் சொல்கிறது என்னென்னா ஜெகன்மோகன் ரெட்டி மாதிரி நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக சிஎம் ஆகிடலாம். இப்போ ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலே பார்த்தீங்கன்னா ஜெகன்மோகன் ரெட்டி மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இருக்கக்கூடிய கல சூழ்நிலையில் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் விஜய் பேசின விஷயத்தையோ இல்லை விஜயோடைய அரசியல் கட்சியை தாக்கியோ தானே பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ விஜய் சுற்றி தானே தமிழ்நாடு அரசியல் இப்போ மாறக்கூடிய சூழல் இருக்கிற மாதிரி தெரியுது. ஆமாம், இல்லை அது இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய தேர்தல் அரசியல் களத்துடைய ஒரு மையப்புள்ளியாக நீங்கள் சொன்ன மாதிரி விஜய் இருக்காருன்றதை ஏற்றுக்கலாம். ஏன்னா எல்லாருமே வாட்ச் பண்ணுறாங்க. ஏன்னா எல்லாருக்குமே அந்த ஒரு பயம் இருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸோடைய ஓட்டு. ஏன்னா இப்போ அவங்களுக்கு வந்து எந்த விதமான அரசியல் புரிதலும் கிடையாது. அதிகபட்சம் மீம்ஸ் ஷேர் பண்ணுறது மூலமாக தான் அவங்களுக்கு அரசியல்ன்றதே தெரியும். ஒரு விஷயத்தை உண்மையாக பொய்யான்னு பார்க்க கூட தெரியாமல் ஷேர் பண்ணக்கூடிய லிஸ்ட்டில் இருக்காங்கல்ல, அவங்க கண்டிப்பாக ஓட்டு போடுவாங்க. ஆனால் அதே 19 to 25, 28 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய ஆட்களில் அரசியல் புரிதல் இருக்கிறவங்க விஜய்க்கு ஓட்டு போட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, விஜயகாந்துக்கு அரசியல் ரீதியாக என்ன கொள்கை இருந்துச்சு. இப்போ நீங்கள் பேசுகிறதே மிக்சிங்காக பேசுகிறீங்க. பெரியார் அண்ணாவை வந்து ஏற்றுக்கிறீங்க. இப்போ பெரியார் அண்ணா பண்ணக்கூடிய ஒர்க்கை வந்து நீ பண்ணணும்ல. இப்போ நீ ஃபுல் டைமராக வந்தாச்சு, நீங்கள் முழு நேரம் அரசியல் தான் இந்த சினிமாவை முடிச்சுட்டு இப்போ ஷூட்டை முடிச்சுட்டு நீ களத்துக்கு வந்து நிற்க வேண்டியதானே. ஆனால் களத்துக்கு வர்றதே ஏதோ ஒரு விஷயம் தடுத்துக்கிட்டே இருக்குது. யாருன்னா புஷி ஆனந்தா, வேறு யாரும் கிடையாது. என்ன சொல்கிறா அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பெரிய கல்ட்டு, நீங்கள் வந்து அடிக்கடி மக்களை பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இது இருக்காது. அதனால் வாரத்தில் ஒரு வாட்டி ஒரு ரோட் ஷோ மாதிரி, இப்போ மோடியை வந்து எப்படி ரோட் ஷோ பண்ணாப்போ அந்த மாதிரி வாரத்தில் ஒரு வாட்டி அவங்க முன்னாடி நின்று பேசுங்க, அவங்களுக்கு வேறு வழி இல்லை, நமக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்ற மாதிரியான இமேஜ் பில்டப் செய்யப்படுது. ஆனால் மதுரையில் நீங்கள் கண்கூட பார்த்துருப்பீங்க, விஜய் பேசி முடிச்சோடனே பாதி கூட்டம் போயிடுச்சு. ஒரு 10-15 நிமிஷம் தான் பேசினாப்புல. அப்போ அந்த 10-15 நிமிஷம் அவரை பார்க்குறதுக்காக வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து போயிடுவாங்க. டிவிகேல நீங்கள் ஒரு முகங்கள்னு சொன்னால் ஒரு 10 பேரை உங்களால் சொல்ல முடியுமா? ராஜ்மோகன் சொல்லலாம், அதுக்கு அடுத்து லயலா மணி சொல்லலாம். வேறு நீங்கள் ஒன்றும் இல்லை. இப்போ ரீசெண்டாக ஒரு பேர் சொல்ல விரும்பல, ஒரு டிபேட் ஷோவுக்கு போயிருந்தேன். அந்த டிபேட் ஷோவுக்கு வந்த ஒருத்தர் தவைக்க ஆதரவாக பேச போகிறாரு அப்படின்னாங்க.
நான் அவர்கிட்ட பேசுகிறேன், என்ன ப்ரோ தவைக்கு என்ன போஸ்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அவர் சொல்கிறாரு, நான் தவைக்கில் ஃப்ரீலான்சராக இருக்கேன் அப்படின்னு. எனக்கு அந்த வார்த்தையும் புரியல. உங்களுக்கு புரியுது? அதாவது என்னென்னா சோஷியல் மீடியாவில் விஜயை பாராட்டி எழுதிட்டு இருந்த ஆள், விஜய்க்காக பிஆர்ஓ மாதிரி ஒரு பாராட்டி எழுதிட்டு இருந்த ஆள், இப்போ தாவைக்கு வந்தோன்னா தாவைக்காக போய் டிபேட்டில் உட்காந்து சம்பாதிக்கிறாப்புல, அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி தான் விஜயும் பண்ணுறாப்புல. விஜயுமே பார்ட் டைம் அரசியல்னு சொல்கிறாங்கல்ல, கிட்டத்தட்ட விஜய் வந்து ஒர்க்கிங் ஆஸ் அ ஃப்ரீலான்சர் ஃபார் டிவிக்கு, அவ்வளோதான். ஏன்னா அவருக்கு கொடுக்கப்பட்ட இது என்னென்னா சனிக்கிழமை 16 நாள் வந்து போய் பேசுங்க. அப்போ மற்ற நாள் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சோஷியல் மீடியாவில் இவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது, நீங்கள் சோஷியல் மீடியாவில் எதுக்கும் நீங்கள் பெருசாக பேசுறது கிடையாது. எல்லாத்துக்கும் மேலேங்க இப்போ நீங்கள் தூய்மை பணியாளர் போராட்டம் இருக்குது, உங்களுக்கே தெரியுது அதிமுக சரியாக வேலை பார்க்கல. ஏன்னா நீங்கள் விஜயுடைய இந்த பிரச்சாரம் திமுகவும் தானே, திமுகவும் அங்கே சரியான நடவடிக்கை எடுக்கல, திமுக பண்ணல. அதுதான் நான் சொல்கிறேன், திமுக அற்ற ஃபெயிலியரான இடத்துல ஒன்று தூய்மை பணியாளர் போராட்டம். அதுக்கு வந்து மீடியாவுடைய ஒத்துழைப்பு இருந்துச்சு, யாருமே அதை பெருசாக பேசலை. முதல் நாள் ஒரு லைவ் கொடுத்த அளவுக்கான தொடர் அழுத்தமோ மற்ற விஷயமோ வந்து மீடியா பண்ணலன்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது. திமுக பண்ணது தப்பு தான். ஆனால் அந்த தப்பை யார் அறுவடை பண்ணியிருக்கணும்? ஒன்று அதிமுக பண்ணியிருக்கணும், ஒன்று எடப்பாடி போய் உட்காந்துருக்கணும், இல்லை சீமான் போய் உட்காந்துருக்கணும். யாருமே போலையே. தொல் திருமாவோட ஸ்டேட்மெண்ட்டே எவ்வளோ கண்டிக்கப்பட்டது. எதிர்கட்சிகள் அதை அந்த ஒரு பெரிய ஒரு போராட்டத்தை பயன்படுத்தாத ஒரு சூழ்நிலையில் விஜய் அந்த இடத்துல இது பண்ணி எடுத்துருக்கணும். உருப்படியாக நீ அரெஸ்ட் கூட ஆகட்டுங்க, என்னங்க பிரச்சனை? இப்போ அரெஸ்ட் பண்ணுவாங்க, மிஞ்சி போனால் என்ன பண்ணுவாங்க? இப்போ விஜய் வந்தால் ஒரு 1 லட்சம் பேராவது கொடுவான மாட்டானா? அந்த இடத்துல வந்திருப்பான். விஜய் வராப்பலன்னு தெரிஞ்சிருந்துச்சுனாலே சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் போட்டாலே 1 லட்சம் பேர் வந்திருப்பான். அதிகபட்சம் என்ன பண்ணும்? டிஎம்கே அரெஸ்ட் பண்ணும். அரெஸ்ட் பண்ணிட்டுமே இல்லை. ஆனால் இப்போ விஜய் வந்து களத்துக்கு வராரு அப்படின்னாலே அங்கே வரக்கூடிய கூட்டம் தானே அங்கே விஜய்க்கு பெரிய தலைவலியாக இருக்குது. ஒரு மாநாடு நடத்துகிறாங்கன்னா அந்த இடத்துலேயே ஒரு கட்டுக்கோப்பான ஒரு விஷயத்த பண்ண முடியாத ஒரு டிராபேக் இருக்குது. ஸோ இந்த பப்ளிக் ஒரு சென்ட்ரல் பக்கத்தில் தான் அங்கே நடக்குது. அந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுன்னா என்ன பண்ணுறதுன்னு ஒரு தயக்கம் விஜய்க்கு இருக்கா? தயக்கம், அதை தாங்க சொல்கிறேன். அப்போ நீங்கள் கடைசி வரைக்கும் களத்துக்கே வர மாட்டீங்களா? நான் கேட்குறேன். இப்போ தூய்மை பணியாளர் போராட்டம் முடிஞ்சிச்சு, விட்டுருவோம். இப்போ நாளைக்கு வந்து போக்குவரத்து தொழிலாளர்கள் ஒரு போராட்டம் பண்ணுறாங்க, பல்லவன் நிலத்தில் ஒரு போராட்டம் நடக்குது, என்ன பண்ணுவீங்க? அப்போது இதே காரணம் சொல்லுவீங்களா? இல்லை அப்போ ஃபேம் குறைஞ்சிருமா உங்களுக்கு? யோசிச்சு பாருங்கள். இப்போ விஜய்க்குன்னு இருக்கக்கூடிய இந்த ஃபேம் வந்து 2031 வரைக்கும் இருக்க தானே செய்யும். இப்படி 2031 கில்லி ரீரிலீஸ் பண்ணாலும் படம் தேட்டரில் ஓட தானே செய்யும், காசு கொடுத்து பார்க்க தானே செய்வாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு ஃபேன், அவ்வளோ ஒரு ஃபேன் ஃபாலோவிங் இருக்குது. அப்படிப்பட்ட நீங்கள் அப்போ கடைசி வரைக்கும் களத்துக்கே வர மாட்டிங்களா? நீங்கள் வந்து என்ன ரேம்ப் வாக் பண்ணுவீங்களா ஃபேஷன் ஷோ மாதிரி? அது அப்படி பண்ணிங்கன்னா அது அப்போ வந்து கடைசி வரைக்கும் இந்த விஜயை ஃபாலோ பண்ணுறவங்க யார் அப்படின்னா நீங்கள் இதுலேயே நல்லா புரிஞ்சுக்கலாம். ஏன் வந்து விஜய்க்கு வரக்கூடிய ஆடியன்ஸ் எல்லாருமே ஓட் பேங்காக மாற மாட்டாங்க அப்படின்றத ரொம்ப கிளியராக சொல்கிறேன். அப்படின்னா அவங்க எல்லாருமே ரசிக மனப்பான்மையில் இருக்கிறவங்க. அவங்க விஜய் படம் வந்து வாங்கி பிளாக்ல 2000 இல்லை 3000 பிளாக்ல டிக்கெட் வாங்கி பார்க்கக்கூடிய ஆட்கள். அவன் விஜய் பேசினது விஜய். ஏன்னா இன்னொன்று நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க, இப்போ சென்னையில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு நடிகர்களை பார்க்குறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. இல்லைன்னா அது அந்த அளவுக்கு தெரியாது. இப்போ போயஸ் கார்டன் தான் இதான் ரஜினி வீடு அந்த மாதிரி ஒரு இதுதான் இருக்குமே தவிர்த்து பெருசாக நடிகர்களை பார்க்குறதுல விருப்பம் இருக்காது. ஆனால் மற்ற ஊர்களில் அப்படி கிடையாது. நீங்கள் மற்ற ஊர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் விஜய் ஸ்க்ரீனில் தான் பார்த்துருப்பாங்க அவங்க. இப்போ விஜய் நம்ம ஊருக்கு வராருன்றதே அவங்களுக்கு பெரிய திருவிழா. அப்போ அந்த திருவிழா மூமெண்ட்டுக்காகத்தான் அவங்க வராங்களே தவிர்த்து அவங்க எல்லாருமே விஜய்க்கு ஓட்டு போடுவாங்கன்றது இல்லை. விஜயை பார்க்கணும் அவன்ட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கே வர்றவங்க ஏன் ஓட் பண்ண மாட்டாங்கன்றீங்க? ஓட் பண்ணும்போது பண்ண போகிறாங்க. இல்லை விஜய் தான் அதை தான் விஜய் வந்து மாநாட்டில் பேசுகிறாரு. நான் தான் எல்லா தொகுதியிலும் நிற்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் ஓட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்போ அந்த மாதிரி ஓட்டு விட போகுது. 2 விதமாக விஜய் கூட்டத்துக்கு வரக்கூடியவங்கள பிடிக்கலாம். எந்த விதமான ஒரு எப்படி சொல்கிறது சமூக புரிதலோ அரசியல் புரிதலோ இல்லாமல் விஜய் எங்கள் அண்ணன் விஜய் நிற்கிறாப்புல அவருக்காக நான் இப்போ கூட ரீசெண்டாக இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட ஒரு இது பார்த்தேன். ஒருத்தர் வந்து விஜய் ரசிகர் ஒருத்தர் லிப்ஸ்டிக் போட்டு கிஸ் பண்ணி 2000 வாட்டி கிஸ் பண்ணி ஏதோ ஒரு ரெக்கார்ட் மாதிரி பண்ணியிருக்காப்புல. ஸோ இப்போ இந்த மாதிரி வெறித்தனமான ரசிகர்கள் ஓட்டு போடுவாங்க. ஆனால் நடக்கக்கூடிய பிரச்சனை தெரிஞ்சவன் இருக்கான்ல அவன் வந்து யோசிப்பான். நீங்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளுங்க. எலெக்ஷனுக்கு முத நாள் தான் எல்லார் வீட்லேயும் முடிவே பண்ணுவாங்க. நீ யாருக்கு ஓட்டு போட போகிற? ஒரு குடும்பத்துக்கு தலைவனாக இருக்கக்கூடிய அப்பாவோ அம்மாவோ ஒரு சாப்பாடு சாப்பிடும்போது ஒரு டின்னர் சாப்பிடும்போது தான் இது பண்ணுவாங்க. நான் வந்து கலைஞருக்கு போட போகிறேன், நான் ஜெயலலிதாவுக்கு போட போகிறேன், ஏன்னா அவங்க தான் இது பண்ணாங்க அது பண்ணாங்கன்ற மாதிரி இருக்கும். 2வது பயனாளர்கள் தான் உங்களுக்கு வாக்காளர்கள். இப்போ டிஎம்கேக்கு எதிரான விமர்சனங்கள் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. ஏன்னா இன்னும் சிம்பிளாக சொல்ல போனால் அதிமுக 2 முறை கண்டினியூஸாக ஆட்சியில் இருந்து சம்பாதிக்காத எதிர்ப்பை திமுக இந்த 4 வருஷத்தில் சம்பாதிச்சிருக்கு. அதுவும் இல்லாமல் மற்றவங்க ஒர்க் பண்ணுறதும் இருக்குது. இப்போ பிஜேபி மாதிரி நாம் தமிழர் மாதிரியான கட்சிகள் தொடர்ச்சியாக சொன்னதுனால அந்த திராவிடத்துக்கு எதிரான மனநிலை இன்று கிரியேட் ஆகிருக்கு, நான் மறுக்கலை. ஆனால் நீங்கள் இப்படி விமர்சிக்கப்படக்கூடிய திமுகவினால வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மாதம் 1000 ரூபா கிடச்சிட்ருக்கு. இப்போ நீங்கள் நாளைக்கு எடப்பாடியே வந்தாலும் அந்த ஸ்கீமை வந்து மாற்ற முடியாது.
அப்போ அவங்க எல்லாருமே பயனாளர்கள். அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அது சேவிங்ஸ். நிறைய வீட்டில் நான் விசாரிக்கும் போது இன்க்ளூடிங் என்னோட ஒய்ஃப் உட்பட என்ன பண்ணுறாங்கன்னா அந்த காசை எடுக்கிறது கிடையாது, அதை வந்து ஏதோ ஒரு சீட்டு போட்டு சேவிங்ஸாக மாற்றுறாங்க. ஏதோ ஒரு வகையில் பயன்படுது. நீங்கள் இலவச பேருந்தாக இருக்கலாம், மற்ற விஷயம். இப்போ நீங்கள் ஈவன் பிஜேபிக்கு எதிரான ஒரு மனநிலை வந்து தமிழகத்தில் இருக்குது. ஆனால் பிஎம் உடைய அந்த வீடு கட்டுற ஸ்கீம் இருக்குல்ல, அந்த ஸ்கீம்னால பலனடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் டார்கெட் பண்ணி கேம்பெயின் பண்ணக்கூடிய ஒரு போக்கும் வந்து பிஜேபியில் இருக்குது. அவன் குத்து விளக்கு பூஜையில் முதற்கொண்டு உட்காந்து வேலை பார்க்குறான். ஊரில் கோயிலில் நடக்கிற விளக்கு பூஜை இருக்குல்ல, அதுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணி அங்கே வரக்கூடிய பெண்களுடைய மண்டையை கழுவி பிஜேபியோட சித்தாந்தத்தை சொல்லக்கூடிய லெவலுக்கு அந்த அளவுக்கு டீப் டவுனாக வேலை பார்க்குறாங்க. டிஎம்கேலே வேலை பார்க்குறாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்கான எந்த ஒரு இதுவுமே இல்லை. இப்போ வியூகம்னு பார்த்தோம்னா விஜய் வந்து ஒரு பிராண்டு, விஜய் வந்து ஒரு கல்ட்டு, விஜயை வச்சே நம்ம வந்து ஜெயிச்சிடலாம் நினைக்கிறது இருக்குல்ல, அது வந்து கண்மூடித்தனமான நம்பிக்கைன்றேன். எல்லா கட்சிகளும் பயப்படுதுன்றதையும் நான் ஒத்துக்கிறேன். ஏன் அப்படின்னா அது இந்த யங்ஸ்டர் ஓட்டு தான். அவன் வந்து ஒரு விஜய் ஃபேனாக இருந்தாலும் விஜய் கட்சி இல்லாதனால திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ இல்லை பிஜேபிக்கோ ஓட்டு போட்டிருப்பான். ஆனால் இப்போ விஜய் அரசியல் களத்துக்கு வந்ததுனால கண்டிப்பாக அவனுக்கு ஓட்டு போடுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஆனால் இப்போ அவனே ஓட்டு போடுறான்னு வச்சுக்குவோம், அவனே அடுத்த எலெக்ஷனுக்கு ஓட்டு போடுவானா அப்படின்னா சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ இந்த இதிலே ஊழல் பண்ணுறவங்க இருக்காங்கல்ல. இப்போ 15 கோடி 16 கோடி வாங்கக்கூடிய ஒரு சீட்டுக்கு 16 கோடி வாங்கக்கூடிய ஒரு கட்சி, இவரே சொல்கிறாப்புல, நான் சொல்கிறேன் மணிகண்டன், இவங்க வந்தாங்கன்னா டிஎம்கே ஏடிஎம்கேயோட மோசமாக இருப்பாங்க. இந்த ஆட்சி இவங்க ஒருவேளை ஆட்சிக்கு வந்தாங்கன்னா அது திமுக விட மிக மோசமான ஆட்சியாக இருக்கும். ஏன் அப்படின்னா நீ களத்துக்கு வரமாட்ட, உனக்கு கீழே இருக்கிறவன் தப்பு பண்ணுறான்னு உனக்கு தெரியும். அப்போ அவனையும் வந்து நீ வந்து போஸ்டிங்கை விட்டு தூக்கிட்டு, இல்லை அவனை நீ வந்து ரசிகர் மன்றத்தை பார்த்துக்கப்பா, கட்சிக்கு வந்து நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி இல்லை வேறு ஆளை கூட நியமிக்கலாம், இல்லை தானே நேரடியாக கட்டுப்பாட்டில் எடுக்கலாம். ஆனால் அதுக்கான எந்த ஒரு இதுவும் இல்லை. விஜயை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, விஜய் பண்ணக்கூடியது சோம்பேறித்தனமான ஒரு அரசியல். வீக்கெண்ட் பார்ட்டின்னு கூட விமர்சிக்கிறாங்க. ஏன்னா சனிக்கிழமை வந்து பண்ணுறதுக்கு எதுக்கு? இப்போ நீங்கள் எடப்பாடி எடுத்துக்கிட்டோம்னா 1.5 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன் பிரச்சாரம் ஆரம்பிச்சு. 1.5 மாதத்தில் கிட்டத்தட்ட பாதி மாவட்டங்களை அவர் கவர் பண்ணிட்டார். இனி அடுத்த 1.5 மாதத்தில் டீப் டவுனாக நான் சொல்கிறது, இந்த விஜய் சொன்ன மாதிரி வந்து நான் வந்து இந்த இடத்துல வருவேன், இங்கே மட்டும்தான் பேசுவேன், 10 நிமிஷம் தான் பேசுவேன்றது கிடையாது. எடப்பாடி உங்களுக்கே தெரியும், ஃபஸ்ட்டு வந்து எல்லா இடத்துலையும் நிறுத்தி பேசுகிறாரு, மக்களை சந்திக்கிறாரு. நீங்கள் போகிற இடத்துலலாம் விவசாயிகளை சந்திக்கிறாப்புல, மக்களுடைய பிரச்சனையை பேசுகிறாரு, நீங்கள் டாஸ்மாக் பிரச்சனையை பற்றி பேசுகிறாரு, இவங்க மக்களோட நிற்கிறார் அவர். நீங்கள் அந்த அதிமுகக்குன்னு இருக்கக்கூடிய க்ரௌட் இருக்குல்ல, அந்த க்ரௌடு எக்காரணம் கொண்டு வெளியே போயிடக்கூடாதுன்ற அந்த ஒரு சேஃப் அண்ட் செக்யூர் பண்ணக்கூடிய இது இருக்குது. இன்னொன்று காசு செலவு பண்ணுறாப்புல. நீங்கள் முன்னாடி காசு வராது, காசு செலவு பண்ண மாட்டார் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதெல்லாம் எதுவுமே இல்லை. இப்போ செங்கோட்டையன் பிரச்சனைக்கு அப்புறமும் கூட நம்ம என்ன ஸ்டாண்ட் எடுக்க வேண்டியிருக்குன்னா, நீங்கள் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ உள்ள யதார்த்தமான சொல்லணும்னா பெருமுதலாளிகள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க? இப்போ வரைக்கும் நீங்கள் கோவையில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய மில் ஓனர்ஸ்லேருந்து பெரிய தொழிலதிபர்கள் வரைக்கும் எடப்பாடி தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த கிரேஸ் வந்து இருக்குது. ஆனால் தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் நீ என்ன விதமான விஜயை தவிர்த்துட்டு நீங்கள் யாரை சொல்லுவீங்க? இப்போ உங்களால் நான் ஏற்கனவே கேட்டது தான், 10 பேர் சொல்ல முடியுமா? 10 பேர் கூட சொல்ல முடியாது. தாவேக்காவோட முகங்கள் அந்த மேடையில் நிற்கிற ஒரு 5 பேர், ஆமாம், சுஜி பக்கத்தில் இருக்க அந்த 5 பேர் தவிர்த்து வேற யார் வேலை செய்கிறாங்கன்றதே தெரியாத ஒரு விஷயம். ஆமாம், நீங்கள் அதுவும் நீங்கள் பெரியார் அண்ணாவெல்லாம் பேசுகிறீங்க. இப்போ பெரியார் அண்ணா பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குல்ல, முதல்ல நீங்கள் பொன்னாடை போத்துறதுன்றது நீ நானும் சமம்னு பண்ண பெரிய ஒரு சேஞ்ச் ஓவர் திராவிட கழகத்துடைய மேடைகளில். அது திமுக தொடங்குச்சு, மெயின் ஸ்ட்ரீம் அரசியலாக மாறுனுச்சு. ஆனால் நீ பேசுகிற வரைக்கும் எதுக்கு பின்னாடி 20 பேர் நின்றுட்டுருக்கான்? என்ன மாதிரியான மனநிலை அது? அது கிட்டத்தட்ட பாஸ் மாதிரி தான். இல்லை, விஜய் மேலே இருக்க ஒரு மரியாதையில் பண்ணுறதா இருக்கலாம். அதுதான் மரியாதைன்றது எங்கேருந்து வரும்? இப்போ நீங்களும் நானும் இருக்கோம் அப்படின்னா, நீங்கள் வந்தீங்கன்னா நான் எந்திரிச்சு வணக்கம் சொல்லுவேன், வணக்கம் சொல்லிட்டு வாங்க உட்காருங்க பேசலான்னு ஒரு ஈக்குவாலிட்டியாக ட்ரீட் பண்ணுறவங்க மேலே தான் நமக்கு மரியாதை வரும். நீங்கள் ஈக்குவாலிட்டி இல்லாமல் இப்படி நான் எப்படி சொல்கிறது, தன்னை வந்து ரொம்ப ஒரு அயன்மேனாக காட்டிக்கக்கூடிய ஒரு இமேஜ் இருக்குல்ல, அது வந்து எடுபடாது. நீங்கள் விஜயை பொறுத்த வரைக்கும் ஸ்டில் வந்து என்ன அப்படின்னா, அவருக்கு அரசியல் முதிர்ச்சின்றது கிடையவே கிடையாது. இப்போ வந்து நிறைய ஒருவேளை வாசிக்கலாம், அவர் பெரியாரை வாசிக்கலாம். இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய தலைவர்கள் பற்றி உங்களால் பேச முடியல. இப்போ சீமானா தானே விமர்சிச்சிருக்காரு. இப்போ நீங்கள் வேலுநாச்சியர் பற்றி 1 ஹவர் பேசுவியா அப்படின்றாரு. ஏன் தானே வேலுநாச்சியர் பற்றி பேசுறது விடுக்கணுங்க. நீங்கள் மோடியை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு, இவர் மோடியை. ஆனால் இவர் வந்து இன்னொரு மோடி என்ன விஷயத்துலனா, ப்ரெஸ் மீட் விஷயத்தில் ப்ரெஸ் மீட் கொடுக்கல அப்படின்றத ஒரு விஷயத்தை வந்து சொல்லிக்கிட்டே எல்லா இடத்துலையும் வந்து விஜய் ப்ரெஸ் மீட் கொடுப்பாரா, ப்ரெஸ் மீட்டை ப்ரெஸ்ஸை வந்து சந்தித்து பேசுவாரா அப்படின்ற ஒரு இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. ஒவ்வொன்றா தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ மக்களை சந்திப்பாரான்னு கேட்டாங்க, மக்களை சந்திக்க வராரு. மாநாட்டு வந்து கூட்டமே வராது, அவர் நடிகருக்கு யார் இப்படி இவ்வளோ இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க, கூட்டத்தை காட்டிட்டாரு.
அடுத்து வந்து சந்திக்க போகிறாரு. அடுத்த எல்லாத்தையுமே ஒரே டைமில் நம்ம வந்து இது பண்ணிடக்கூடாது அப்படின்ற ஒரு இது இருக்கலாம்ல. கண்டிப்பாக இல்லை, அது நான் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒருவேளை இப்போ அவர் வாசிச்சுட்டு இருக்கலாம், இல்லை அவருக்கு இருக்கக்கூடிய பணத்துக்கு யாரையாவது வந்து இந்த இந்த புக்கை படித்து நீ எனக்கு வந்து சொல்லுன்னு சொல்லி கூட கேட்கலாம். அவர் சொன்னால் அத்தனை பேர் வர போகிறாங்க காசு கொடுத்தா. அது இப்போ பிரச்சனையே இல்லை. ஏன் இந்த ப்ரெஸ் மீட்டுன்ற விஷயம் நிற்கிது அப்படின்னா, நீங்கள் எதிர்கொள்கிறதுக்கே உங்களுக்கு சிரமமாக இருக்குது. நீங்கள் மக்களை எதிர்கொள்கிறதுலையே நீங்கள் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 20-30 பவுன்சர்ஸை வச்சு தான் நீங்கள் வந்து ஒரு ரேம்ப் வாக்கே உங்களால் பண்ண முடியுது. இதுதான் யதார்த்தமாக இருக்குது. இதே சூழல் இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே இருந்துடும்? அப்போ ஏதாவது ஒரு இடத்துல வரணும்ல. இப்போ நீங்கள் அனிதாவை வந்து போய் அனிதா வீட்டுக்கு வந்து விஜய் போன ஒரு ஃபோட்டோவே வந்து அவ்வளோ வைரலாக பேசப்பட்டுச்சு. இப்போ நாளைக்கு ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடக்குது அப்படின்னா அதுக்கு விஜய் போய் தானே ஆகணும். இல்லை, விஜய் வந்து இப்போ மக்களை சந்திக்கலை அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்குது. இப்போ தான் சந்திக்கிறதுக்கு வராரு. ஆமாம். ஆனால் அரசியல் கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி எல்லா விஷயத்துலையுமே விஜய் தொடர்பில் இருந்திருக்காருல்ல. இப்போ ஈழத்தமிழ் பிரச்சனைக்கும் அவர் வந்து குரல் கொடுத்துருக்காரு, ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு வந்திருக்காரு, அனிதா பிரச்சனைக்கு போயிருக்காரு. எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தனி மனிதனாக இருக்கும்போதே அவர் பண்ணியிருக்காரு. அரசியல் கட்சியாக மாறினதுக்கப்புறம் பண்ண மாட்டார்னு எந்த விஷயத்தில் நம்ம சொல்ல பண்ண மாட்டார் இல்லைங்க. நீங்கள் அரசியல் கட்சின்றது என்னங்க? அரசியல் கட்சின்றது அதுவும் முதல்வர் வெயிட் பண்ணீங்க எல்லா போஸ்ட்லையும் பார்த்தீங்கன்னா மக்கள் விரும்பும் முதல்வர், மக்களுக்கான முதல்வர் தான் போஸ்டே அடிக்கிறாங்க. அப்போது ஒரு சிஎம்ன்றவர் எவ்வளோ கிரவுண்ட் விட்டார். நீங்கள் இந்த 3.5 மாதத்தில் வெறும் 16 இடத்த மட்டும் சூஸ் பண்ணி ஒட்டுமொத்தமாக எல்லாரையும் இங்கே வர வச்சிங்க அப்படின்னா அது என்ன மாதிரியான விஜயோடைய அரசியல் ஸ்ட்ராட்டஜியாக அது இருக்கலாம் இல்லை? இப்போ விஜய் அவர்கள் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கரெக்டாக எலெக்ஷன் நெருங்கும் போது அந்த நம்ம எல்லா ஃபுல் ஃபோர்ஸையும் காமிக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம்ல. இருக்கலாம். ஆனால் என்னென்னா நீங்கள் அப்படி போகாத வரைக்கும் நீங்கள் நினைக்கக்கூடிய இம்பேக்டை பண்ண முடியாது. நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ 2031 தான் உங்களோட எய்ம் அப்படின்னா விஜய் இப்போ எடுக்கக்கூடிய தேர்தல் வியூகம்ன்றது கரெக்டு. ஆனால் விஜய் நம்புறதும் விஜய்க்கு சொல்லப்படுறதும் என்னென்னா 2026 நம்ம ஒரு பெரிய சேஞ்சை வந்து கொடுத்துருவோம். இப்போ நீங்கள் அதிகபட்சம் இப்போ விஜயகாந்த் எடுத்த மாதிரி ஒரு 30-40 எம்எல்ஏக்களையாவது நம்ம எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி சொல்லப்படுறதுக்கு இந்த வேலை சரியான கிடையாது. இப்போ பண்ணக்கூடிய வேலைன்றது ஏற்கனவே நம்ம ஒரு ப்ரீ பிளான்டாக நம்ம சொல்கிறோம்ல. இப்போ நம்ம ப்ரீ பிளான்டாக சொல்கிறது என்னென்னா ஒரு 7-10% வந்து கண்டிப்பாக விஜய் எடுப்பார். இப்போ நீங்கள் சீமான் வந்து விஜயை பார்த்து பயப்படுறதுக்கான ஒரு காரணமும் அதான். ஏன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. யங்ஸ்டர்ஸ் வச்சு தான் நீங்கள் நாம் தமிழருடைய ஒரு இதே இருக்குது. நிறைய யங் ஓட்டர்ஸ் வந்து நாம் தமிழருக்கு இருக்காங்க. நாம் தமிழருடைய ஓட் பேங்க் இன்க்ரீஸ் ஆனதுலேயும் யங்ஸ்டர்ஸோட ரோல் இருக்குது. அப்போ வந்து என்னென்னா இதை தாண்டி நீங்கள் ஒன்று பண்ணாமல் அந்த 10% கடக்க முடியாது. அந்த 10% கடக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து எம்எல்ஏ வாங்க முடியாது. அதிகபட்சம் விஜய் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியை ஜெயிக்கலாம், அவ்வளோதான். அதை தாண்டி எதுவுமே பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அந்த டீப் டவுன் போகிறதையும் ப்ரெஸ் மீட் பண்ணுறதையும் ஏன் திரும்ப நம்ம இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னா அப்போ தான் நீங்கள் உண்மையாக எப்படி பேசுவீங்கன்றது தெரியும். கம்பேரிட்டிவ்லி இப்போ முதல்ல நடந்த மாநாட்டுக்கும் இப்போ மதுரை நடந்த மாநாட்டுக்கும் நமக்கு வித்தியாசம் தெரியுது. கொஞ்சம் லோக்கலாக பேசுகிறாப்புல ரெண்டுமே ஸ்கிரிப்டட் தான், ஸ்கிரிப்ட் வச்சு தான் வாசிச்சாரு. அந்த ஃபோட்டோக்களும் வைரலாச்சு. ஆனால் நீங்கள் எப்படி எடப்பாடி ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீட் பண்ணுறப்ப எப்படி இருந்துச்சு? இவரெல்லாம் ஒரு முதல்வரான்னு கிண்டல் பண்ணவங்க இப்போ எப்படி பேசுகிறாப்புல? அது வந்து மாறி வரலாம். அதை நான் விமர்சனமே பண்ணல. ஆனால் அப்படி நீங்கள் இருந்து ஸ்பான்டேனியஸாக பேசினா தானே மக்கள் உங்களை நம்புவாங்க. ஒரு பிலீவிங் ஃபேக்டர் வந்து எப்போ வரும்? இப்போ நீங்களும் நானுமே பேசுகிறோம் அப்படின்னா நான் ஆர்டிஃபிஷியலாக பேசுகிறேன்றது ஏதோ ஒரு வகையில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். கத்தலாம். இப்போ நீங்கள் வந்து மதுரை கிழக்கு நான், மதுரை மேற்கு நான் அப்படின்னு சொல்லும்போது வந்து பயங்கரமான சவுண்ட்ஸ் வரும். ஆனால் அந்த சவுண்டு முழுக்க ஓட்டாக மாறாது. அந்த வீடியோவை திருப்பி ஒரு 2 மணி நேரம் கழிச்சு பார்த்தோம்னா அவர் எப்படி பேசியிருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆமாம். இப்போ நம்ம நேரில் நம்ம வந்து ஒரு மாநாட்டில் நின்று போய் பார்க்குறோன்னா அந்த இடத்துல இருக்க வைப்பில் வந்து சூப்பராக தெரியும். ஒரு 2 மணி நேரம் கழிச்சு இல்லை அடுத்த நாளும் அந்த வீடியோ போட்டு பார்த்தா நமக்கு என்ன விஷயம் தெரியும். இன்னொன்று அந்த ஸ்பான்டேனிட்டியை வந்து நம்ம ஏன் வந்து திரும்ப இன்சிஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ தான் மக்கள் பிரச்சனை உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஒரு இடத்துல இருந்து பேசும்போது ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் ரஜினியை போட்டு சோஷியல் மீடியாவில் கலாய்க்காத கலாயா ஏதோ ஒரு பிரச்சனை பற்றி பேசும்போது இல்லைங்க எனக்கு அதை பற்றி தெரியாது, என்னடா இவ்வளோ பெரிய ஆளு உனக்கு இது தெரியலையே அப்படிங்கிறது இருக்குல்ல. அப்போ நீங்கள் லைவாக இப்போ இது பண்ணும்போது தானே வந்து உங்களுக்கு தெரியும் மக்களுடைய பிரச்சனை தெரியும். ஒரு அரசியல் கட்சி அப்போ ரஜினியும் அரசியல் விஷயத்த நிறைய பேசிட்டு இருந்தார். ஆமாம். அந்த டைமில் அவர் தெரியலன்னு சொல்லவோ பெரிய அளவுக்கு விமர்சனம். அப்போனா ஒரு அரசியல் பற்றி பேசுகிறவங்களுக்கே அவ்வளோ அப்டேட்டில் இருக்கணும். ஆமாம். அப்போ விஜய் அந்த மாதிரி அப்டேட்டில் இல்லைன்னு சொல்லலாம். இல்லை நீங்கள் இன்னொன்று இந்த 16 இதில் வந்து பண்ணியிருக்கிறதுன்றது ஒரு நல்ல வியூகம் தான். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்கூல் காலேஜ் பசங்க வருவாங்க, நிறைய ஒரு சோஷியல் மீடியாவில் வைரலாகும், அந்த வாரத்தில் உள்ள எல்லா கண்டென்ட்டையும் நீங்கள் பேசலாம், இதெல்லாம் ஓகே. ஆனால் இது ஒரு வேளை விஜய்க்கு எதிராக கூட மாறலாம். ஏன் அப்படின்னா இப்போ அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல, அங்கே அவர் பேசக்கூடிய விஷயமோ ஏதோ ஒன்று. ஏன்னா ஒன்றும் இல்லைங்க, இப்போ மோடியை வந்து பிஎம் மோடின்னு சொல்லிட்டு பேசினார், ஸ்டாலினை வந்து அங்கிள் ஸ்டாலின்னு சொன்னாப்புல. இப்போ இவர் சொன்னதுடைய தொடர்ச்சி என்ன ஆயிருக்கு அப்படின்னா
லோக்கலில் இருக்கக்கூடிய தாவேக்க சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடியவங்க இருக்காங்கல்ல, தாவேக்க ஆதரவாளர்கள் இல்லை ரசிகர்கள்னு வச்சுக்கோங்க, விஜய் ரசிகர்கள் ரொம்ப அவதூறாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மோடியும் சரி சிஎம்ஐயும் சரி. இது எந்த அளவுக்கு அவதூறு எக்ஸ்ட்ரீமாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் நாம் தமிழர் ஒரு ஸ்டேஜில் பண்ணுவாங்க தெரியுமா, நீ வந்து தமிழனே இல்லை வந்தேரி வந்தேரின்னுவாங்க, லேப் டெஸ்ட் எடுப்பாங்க, நீ வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே இங்கே பெண்கள் சமூக தளத்தில் யாராவது நாம் தமிழருக்கு எதிராக பேசினாங்கன்னா அவங்களோட தனிப்பட்ட அந்தரங்கமான விஷயங்கள் சொல்லியெல்லாம் திட்டிகிட்டு இருந்தாங்க. இப்போ தாவேக்கா அதை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது என்ன எதனால் வந்து நீங்கள் நான் ஒரு 1 hour பேசணும் அப்படின்னு நம்ம விருப்பப்படுறோம் அப்படின்னா, அப்போது நாம் தமிழர் கட்சியும் தாவேக்கா மட்டும் தான் இந்த மாதிரியான ஒரு அவதூறு எல்லாரும் பண்ணுறாங்க. திமுகவிலையும் இது நடக்குது இல்லை. திமுக நான் இதே சொல்ல, நான் வந்து ஒரு அளவுகோலுக்காக சொன்னே தவிர்த்து திமுகலையும் இருக்குது அதிமுகலையும் இருக்குது. நம்ம உள்ள ட்விட்டர் ஹேண்டில்லாம் எடுத்து பார்த்தோம்னா பேர் தெரியாத எத்தனையோ பேர் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. இது கட்சிக்கு அப்பாற்பட்டு தான் சொல்கிறேன். ஆனால் இப்போ புதுசாக ஒரு தலைவர் எமர்ஜ் ஆயிருக்காரு. அடுத்த ஜெகன்மோகன் ரெட்டி ஆக நினைக்கிற ஒருத்தர் தன்னுடைய தொண்டர்களுக்கு என்ன சொல்கிறாருன்றது இருக்குல்ல, இப்போ அட்வைஸ் சொல்கிறதுன்றது இருக்குல்ல. ஒருவேளை இப்போ வரக்கூடிய கூட்டங்களை கூட ஏதோ இடத்துல சொல்லலாம், நீங்கள் வந்து இதாக பேசாதீங்க. ஆனால் நீங்களே ஒரு முதல்வரை வந்து அங்கிள் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ நீங்கள் மோடியை வந்து சொல்கிறீங்க, மோடியை வந்து தாத்தான்னு சொல்ல வேண்டியதுதானே. இப்போ வந்து உங்களுக்கு தெரியுது அதிகாரம்ன்றது இப்போ அங்கே சென்ட்ரல்ன்றப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேசுகிறோம், ஸ்டேட்டுன்றப்ப பேசுகிறோம். நீங்கள் விஜயை பொறுத்த வரைக்கும் முழுக்க திமுக எதிர்ப்புன்றது மட்டும்தான் இருக்குது. நீங்கள் வந்து இப்போ பெரியார் அண்ணாவை வந்து வச்சுக்கிறதுன்றது சும்மா அந்த பிராண்ட் அம்பாசிடர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நாங்கள் திமுக தான் இங்கே ஆளுங்கட்சியாக இருக்குது. திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது திமுகவை தான் ஃபோர்ஸாக எதிர்க்க முடியும். திமுக எதிர்க்கணும். நீ அதே நேரத்தில் அந்த இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய கொள்கை ஒன்றும் இல்லைங்க. இப்போ நீங்கள் பேசக்கூடியதாகவே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ விஜயகாந்துக்கு என்ன மாதிரியான கொள்கை இருந்துச்சு, ஊழல் ஒழிப்பு வறுமை ஒழிப்பு மட்டும்தான். இப்போ தேமுதிக என்ன நிலைமையில் இருக்குது? நீங்கள் ஜெகன்மோகன் ரெட்டி பண்ணா அப்படின்னா ஜெகன்மோகன் ரெட்டியோட ஸ்பீச் நீங்கள் கேட்டு பாருங்கள். ஜெகன்மோகன் ரெட்டி எந்த அளவுக்கு ஆர்கனைஸ் பண்ணார், எவ்வளோ இன்ஃப்ளூயன்சியல் லீடராக இருந்தார் பாருங்க. வெறும் ஃபேன் பேஸ் மட்டுமே வச்சு நீங்க பாலிடிக்ஸ் பண்ண முடியாது. அது ஹெல்ப் பண்ணும், பட் அது ஒரு சம் லெவல் வரைக்கும் ஹெல்ப் பண்ணும், அவ்வளவுதான். அதுக்கு மேல எல்லாருமே வந்து ஓட்டா மாறிடுவாங்க, அடுத்த சிஎம் நம்ம தான், இல்ல அடுத்து ஒரு 30 எம்எல்ஏ தூக்க போறோம்னா அதுக்கு தற்போதைய விஜய் வகுத்திருக்கிற வியூகம்ன்றது எந்த வகையிலையும் பயன்படாது.